வணக்கம். இந்த வாரம் நம்ம எக்ஸல் பேசிக்ஸ பத்தி பார்க்கலாம். ஏன் அப்டின்னா, எக்ஸல் பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நெறைய ஃபார்முலா தெரியலாம். ஆனா, வேகமா வொர்க் பண்றதுக்கு சில பேசிக்ஸ் தெரிஞ்சா தான் நமக்கு ஈஸியா இருக்கும் வொர்க் பண்றதுக்கு. அப்பதான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாவும் இருக்கும் உங்களுக்கு வொர்க் பண்றதுக்கு. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் சம் ஃபார்முலா பார்த்தோம். வி லுக்கப் பார்த்தோம், ஹெச் லுக்கப் பார்த்தோம், அ எக்ஸ் லுக்கப் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். ஆனா, அதுக்கு சில ஃபார்மேட்டிங்ஸ் எல்லாம் முக்கியம். ஏன்னா, அ அ ஃபார்மேட்டிங் பண்ணாம, ஒரு விஷயம் சில பேசிக்ஸ் எல்லாம் பண்ணாம, நீங்க போயிட்டு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணீங்கனாலும், அப்ளை பண்ணீங்கனாலும், பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுமானா, வொர்க் ஆகாம போகலாம். வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம எக்ஸல் பேசிக்ஸ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வாரத்திலருந்து நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ நம்ம லேர்ன் பண்ணுவோம். பேசிக்ஸ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைக்கு மாரி அப்படிங்கிறத இந்த வாரம் பார்க்கலாம். இப்ப நம்ம பேசிக்ஸ்ல இந்த கிளிப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கிளிப்போர்டோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மேட் பெயிண்டர். இது வந்துட்டு கட்டு, இது பேஸ்ட், இது காப்பி, இது ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இந்த இத வந்துட்டு வெர்டிகலா இருக்கிறத வந்துட்டு காலம்னு சொல்லுவோம். ஹரிசாண்டலா இருக்கிறத ரோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல வந்துட்டு அ எந்த செல்ல செலக்ட் பண்றோமோ, அந்த செல் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்றத நீங்க பார்க்க முடியுது. அதே மாரி இங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ, அது இந்த இடத்துல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். எக்ஸெல்ல. எக்ஸெல்ல டிஃபால்ட்டாவே இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்ம இந்த ஏரியாவ நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னு வைங்களேன். இந்த ஏரியா செலக்ட் பண்ண உடனே ஓவராலா எங்க இனிஷியேட் பண்ணியிருக்கோமோ, அது மட்டும் இங்க வந்திருக்கும். நேம் பாக்ஸ்ல. ஸோ இதோட டேட்டாவோட அ ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது கீழ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. கீழ ஆவரேஜ் ஆஃப் செலக்டட் செல்ஸ் அப்படின்னு வரும். என்ன இந்த டோட்டலா என்ன எவ்வளோ வேல்யூ என்டர் ஆயிருக்கு? இதோட சம் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் இங்க வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நார்மலா இந்த வியூ இப்படி பார்க்கறதுக்கு, அடுத்தது பேஜ் லேஅவுட் வேணா வச்சுக்கலாம். பேஜ் லேஅவுட்ட நம்ம அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். அடுத்து நம்ம இது வந்துட்டு உங்களுக்கு ஜூம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கீழ இருக்கு இதுல வந்துட்டு இந்த மாரி இதுல பிரஸ் பண்ணீங்க இந்த பக்கம் டிராக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஜூம் இன் ஆகும். ஜூம் அவுட் ஆகும். வெளியில போகும். அதுவே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணீங்கன்னா, நமக்கு சரி ஜூம் அவுட் ஆகுது, ஜூம் இன் ஆகுது. ஓகேங்களா? ஜூம் இன் பண்ணி நாம பார்க்க முடியும். ஜூம் அவுட் பண்ணியும் பார்க்க முடியும். நம்ம உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இது பார்த்துக்கலாம். இதுல தான் இந்த இடத்துல தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க கண்ட்ரோல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அப்ப ஸ்க்ரால் பண்ணணும் மவுஸ. ஸ்க்ரால் அப் பண்ணீங்கன்னா, இப்ப ஸ்க்ரால் அப் பண்றேன் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஜூம் இதாகும். பார்த்தீங்களா? ஸோ இந்த இத நம்ம வந்துட்டு இந்த பக்கம் டிராக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த. அதுவே நீங்க ஜூம கம்மி பண்ணீங்கன்னு வச்சு கண்ட்ரோல் அழுத்திட்டு டவுன் மவுஸ் கீய பிரஸ் பண்ணீங்கன்னா, ரவுண்ட் அந்த ரோலர வந்துட்டு கீழ பிரஸ் பண்ணோம்னா, கீழாப்ல வர மாரி நமக்கு இப்படி கம்மியாயிடும். ஸோ அப்ப இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அப்ப இந்த லெவல்ல வச்சு நம்ம வொர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம எடுத்த உடனே ஆ இந்த விஷயத்த போறதுக்கு முன்னாடி, இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம கீழ வந்துட்டு ஷீட் 1 இருக்குது. ஸோ இதுல நீங்க உங்களுக்கு புடிச்ச மாரி நேம் வச்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ரீநேம்னு இருக்கும். இல்ல இது மேல வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கனாலும் ரீநேம் ஆகும். இப்ப உங்களுக்கு இந்த டேட்டா 1 அப்படின்னு நீங்க நேம் சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா, நேம் வச்சுக்கலாம். ஸோ இதுலயே வந்துட்டு நீங்க டேப் கலர் மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குங்களா டேட்டா அப்படிங்கிறதுக்கோட பேக்ரவுண்ட மாத்தணும்னு நினைச்சா ரைட் கிளிக் பண்ணி டேப் கலர்னு இருக்கும். அதுல கலர்ஸ் நம்ம என்ன கலர்ஸ் கொடுக்கணுமோ கலர்ஸ் கொடுத்துக்கலாம். கலர்ஸ் என்ன கலர் வேணாலும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு இது இன்சர்ட் பண்ணணும். இன்னொரு ஷீட் இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் குடுத்துட்டு, இன்சர்ட் குடுத்துக்கலாம். வொர்க் ஷீட் இன்சர்ட் பண்ணலாம். அது நீங்க டைரக்ட்டா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கனாலும் இன்சர்ட் ஆகும். இப்ப நீங்க இந்த 2 தேவையில்லன்னு நினைக்கிறீங்க. இந்த 2 ஷீட் உங்களுக்கு தேவையில்ல. இந்த ஒரு இது மட்டும் டேட்டா இருக்குது. இந்த 2 உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இப்போதைக்கு வேண்டாம். எனக்கு தெரிய வேண்டாம் வெளியில அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது மேல கிளிக் பண்ணிட்டு, கண்ட்ரோல் அழுத்தி கிளிக் பண்ணணும். 2யும் அட் அ டைம்ல கிளிக் பண்றதா இருந்தா. சிங்கிளா இருந்தா சும்மா கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இது 1 கிளிக் பண்றதுன்னா, சிங்கிளா ஒரு டைம் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதுவே இன்னொன்னு சேர்த்து கிளிக் பண்ணணும்னா, கண்ட்ரோல் அழுத்தி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைடு குடுத்தீங்கன்னா, ஹைட் ஆயிடும்.
இது இல்லை எனக்கு அன்ஹைடு பண்ணணும், திரும்ப அந்த ஷீட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷீட் வேணும், ஷீட் 2 ஷீட் 4 வேணும், நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் அழுத்தி செலக்ட் பண்ணணும். மல்டிபிள்ஸாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் அழுத்தி செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும், டக்குன்னு கிளிக் பண்ணி முடியும். ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இதே நீங்கள் இந்த ஷீட்டை வேண்டாம் டெலீட்டே பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துக்கலாம், அது டெலீட் ஆகிடுச்சு. இப்போ ரீநேம் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ஷீட், அடிஷன் ஷீட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இங்கே வேண்டாம் இந்த பக்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மூவ் ஆர் காப்பி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துக்கு மூவ் பண்ணுமோ இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது மூவ் ஆகிடும். இப்போ இல்லை இந்த டேட்டாவே எனக்கு வந்துட்டு திரும்ப இன்னொரு ஷீட் வேணும், டூப்ளிகேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி காப்பி பண்ணி நம்ம கொண்டு போய் போடணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி இன்னொரு ஷீட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. அதையே நீங்கள் வந்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பியில் போயிட்டு மூவ் டு எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ வச்சுட்டு, இப்போ எந்த இடத்துல ஷீட் 5க்கும் ஷீட் டேட்டா 1க்கும் இடையில வச்சுட்டு இங்கே கிரியேட் காப்பின்னு இருக்கும், கிரியேட் காப்பியை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகிடும். என்ன இங்கே ப்ராக்கெட்டில் 2 அப்படின்றத போட்டு கிரியேட் ஆகும், அவ்வளோதான். இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இதே ஃபார்மேட்டிங் எல்லாமே அதே மாதிரி ஃபார்மேட்டிங் ஆகி நமக்கு வந்துடும். இப்போ நம்ம அடுத்து காப்பி பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை இதை கிளிக் பண்ணீங்கன்னா கட், இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இதை கட் கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். அதே நீங்கள் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் எந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இதில் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துக்கலாம், அதாவது கட் வந்துட்டு கண்ட்ரோல் கீ ப்ளஸ் எக்ஸ் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷார்ட்கட், கீபோர்ட் ஷார்ட்கட். ஆப்ரேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுவே வந்துட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பேஸ்ட்டுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் கீ ப்ளஸ் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். அதுவே காப்பி பண்ணுறது அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சி. காப்பிக்கும் கட்டுக்கும் ஒரே வித்தியாசம் தான். கட் பண்ணீங்கன்னா இந்த ரைட் கிளிக் பண்ணி இதையாவது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், கட்டுங்கிற ஆப்ஷன். கட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற டேட்டா ரிமூவ் ஆகி இங்கே வந்து பேஸ்ட் ஆகும், கரெக்டுங்களா. ஸோ இது நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு தேவையில்லை அன்டூ ஆப்ரேஷன் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்டை ப்ரெஸ் பண்ணணும். அதே நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும் ஷார்ட்கட்க்கு அன்டூ டைப்பிங். இப்போ லாஸ்ட்டாக என்ன ஆப்ரேஷன் பண்ணமோ அதுதான் பண்ண முடியும் உங்களால். ஸோ இப்போ இந்த அன்டூ ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அது வேண்டாம் உடனே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு இதாகிடும், ரிமூவ் ஆகிடும். நீங்கள் பண்ணினது ரிவர்ஸ் ஆகிடும். இதுவே இந்த இடத்துல இருக்கிறத காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் வருது. ஆனால் நம்ம கட் பண்ணால் என்ன ஆப்ஷன் வந்தது, இதே நீங்கள் கட் பண்ணீங்கன்னா கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்தீங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும். ஏன்னா இங்கே இருக்கிறத எடுத்து கொண்டு போய் இங்கே வைக்க முடியும், இங்கே பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் காப்பி பண்ணலான்னா காப்பி பண்ணிட்டீங்கன்னா இந்த 6 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த 6 ஆப்ஷன்ஸும் நிறையா இம்பார்ட்டன்ஸான நமக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். இந்த 6 ஆப்ஷன்ஸையும் நம்ம பற்றி பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு இந்த மட்டும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே வரும், என்ன மாதிரி இருக்குதோ அது அப்படியே வந்துடும். அதுவே வந்துட்டு இந்த இடத்துல காப்பி பண்ணுறேன், இந்த இடத்துல 1 2 3ன்னு கொடுத்தேன்னா அதே தான் வரும், ஆனால் வேல்யூ மட்டும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம சம் பண்ணிக்கலாம்.
இந்த சம் பண்ணியிருக்கிறோம் இந்த டேட்டா. இதை நீங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றீங்கன்னா வேல்யூஸ் மட்டும் வந்து விழுகுது. இதுவே இந்த காப்பி பண்ணி வேல்யூஸா பேஸ்ட் சரி சின்னது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே வந்து அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி இந்த ப்ரோக்ராம் என்ன இருக்கோ அது அப்படியே இங்க வந்து பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதுவே இதைய காப்பி பண்ணி இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி வேல்யூஸா பேஸ்ட் பண்றோம் அப்படின்னா இந்த வேல்யூ கால்குலேட் ஆகி என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் இங்க பேஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இது வந்துட்டு ஃபார்முலா வந்து விழுகுது. இதே நீங்க வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இதுவும் உங்களுக்கு வந்துட்டு இது எதுவுமே வேண்டாம், இந்த வேல்யூஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஸ்பெஷல் இந்த இடத்துல பேஸ்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்முலாஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களால. இந்த ஃபார்முலாவை வந்துட்டு இங்கதான் இப்படிதான் இருக்கணும்னு இல்லை, இங்க கூட நீங்க கொண்டு போய் ஃபார்முலாவை மட்டும் போடலாம். ஏன்னா இந்த ஃபார்முலா எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு இதாகும். இந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார்முலாவை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெறுமனே இருக்க பேஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன அந்த இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல வெறும் நம்பர் மட்டும் இருக்கு, அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றோம்னா கூட அது மட்டும் பேஸ்ட் ஆகும். ஃபார்முலாவை பாஸ் பண்றோம்னா காப்பி, ஃபார்முலா மட்டும் இந்த இடத்துல வந்து இருக்காது. ஸோ அதுக்கு தான் அடுத்தோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பி, அதெல்லாம் டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு அதாவது எடுத்துக்கோ, இப்படியே எடுத்துக்கோ, வெர்டிக்கலா இருக்குது, இதை நான் வந்துட்டு ஹரிசான்லாம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதை வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டா இருக்கு, மந்த்து ஏப்ரல்னு இருக்கு. இந்த டேட்டா வந்து இப்படி வேண்டாம், எனக்கு காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ரோல வேணும், காலம்ல இருக்கிற டேட்டா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இதில் டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் கொடுத்தோம்னா அப்படியே இது காப்பி பண்ணோம்னா இந்த மாதிரி இங்க வந்துடும். ஸோ இதுதான் அதோட இது டிரான்ஸ்போஸோட ஆப்ஷன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போல்டா இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணீங்கன்னா இது எப்படி இருக்கோ அதே மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா அது அப்படியே மாறிடும். ஸோ ரொம்ப சிம்பிளா டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணலாம். ஒரு இதே மாதிரி போல்டு இல்லை, இப்போ என்னன்னா இது மாதிரி எனக்கு மேலே இருக்கிறது வேணும், இதே ஃபாண்ட்ல எல்லாமே வேணும் அப்படின்னு நினைச்சோன்னா இதை கொடுத்தீங்கன்னா இது மாதிரி மாறிடும். இதுதான் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மேட் பெயிண்டர்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.